இன்னைக்கு இந்த விழா என்னோட லைஃபோட பயோகிராஃபி சஞ்சய் லூனியாஜி ஆத்தர் எழுதியிருக்காரு. அது ஒரு ரிலீஸ் பண்ணி எப்படி யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருக்கணும், எப்படி என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் தாங்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடத்த முடியுன்றது ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த நோக்கத்தோடு இந்த புக்கு எழுதியிருக்கேன். இந்த புக்கு லெட் திஸ் பி அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் தி யங்ஸ்டர்ஸ். ஏன்னா இப்போ இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இந்த காலம். இப்போ யங்ஸ்டர்ஸு 40% ஆஃப் அவர் பாப்புலேஷன் இஸ் லெஸ் தென் 30 years. இவங்க இந்த வாய்ப்பை எப்படி ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட கலந்து எப்படி புது வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும், புது டெக்னாலஜிஸ் எடுத்துன்னு வர முடியும். இது இந்தியாவில் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் இந்தியா டுடே. இந்தியாவில் தான் வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை எப்படி நீங்கள் நல்லபடியாக முறையாக நடத்தி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை கன்வெர்ட் பண்ண முடியுன்றது புக்கு. இந்த புக்கு படித்தீங்கன்னா என் ஸ்டோரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுன்றது நோக்கத்தோடு இந்த புக்கு எழுதியிருக்கு. சார், நிறைய பேர் பயாலஜி பண்ணியிருக்காங்க சார். அதில் அவங்களோட நிறைகளை மட்டுமே சொல்லுவாங்க, சில பேர் குறைகளை சொல்ல மாட்டாங்க. இதில் எப்படி இருக்குது? இதில் குறையும் ரொம்ப இருக்குது. ஏன்னா நான் ஆரம்பிக்கிறதே இதான் சொல்லியிருக்கேன். நான் லைஃப்பில் குறையோடு தான் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஒரு மிக சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலியோ ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்திருக்கேன். பிறந்துட்டு அங்கேருந்து எப்படி ஹிந்தியில் தான் படித்தேன். ஏன்னா அதுக்கு மேலே இப்போ ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அனுப்புறதுக்கு கூட எங்கள் அப்பாவுக்கு தகுதி இல்லை. அப்போது ஹிந்தி மீடியமில் படித்து லாயலா காலேஜில் படித்து எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு கூட இப்போ அப்பா கூட நஞ்சு கூட பார்த்துருக்க மாட்டார். அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது ஒரு எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து எப்படி நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கோன்றது தான் இதுக்கு. ஸோ கஷ்டம் இல்லாமல் லைஃப் இருக்கணுன்றது முடியாது. அதனால் இந்த புக்கு டைட்டிலே ஹேண்டிகேப். எல்லாரும் பிறக்கும்போது ஒரு ஹேண்டிகேப் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. ஹேண்டிகேப் இருந்திருக்கும், ஹைட்டில் இருந்திருக்கும், வெயிட்டில் இருந்திருக்கும், கலரில் இருந்திருக்கும், எந்த ஹேண்டிகேப் இருந்திருக்கும். இல்லை அப்பா சரி இருந்திருக்காது, பேரண்ட்ஸ் சரி இருந்திருக்காது, எந்த கஷ்டமோ எல்லா கஷ்டத்தையும் நம்ம சொல்லி நம்ம வாழ்க்கையை நடத்தின்னு இருப்போம். ஆனால் அந்த கஷ்டம் எதுக்காக கொடுக்குறாரு கடவுள்? இந்த கஷ்டத்தை வச்சு எப்படி நீ சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும், அது எப்படி நீங்கள் ஒரு ஜேர்னி எடுக்க முடியுன்றது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரணுன்றதுனால தான் இந்த புக்கே எழுதியிருக்கேன். ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு கஷ்டம் இருக்கும், ஹேண்டிகேப்ஸ் இருக்கும், அண்ட் கன்வெர்ட் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி ஹேண்டிகேப் எனக்கு பணம் இல்லை அதனால் நான் இப்போ ஒரு கிளப்போ நான் ரைடிங்கோ பண்ண முடியாதுன்னு நினச்சானா தப்பு. அது உங்கள் பேச்சில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியுன்றது கண்டிப்பாக ஆகலாம் கஷ்டத்தை பார்த்து. இது இப்போ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தமிழ்லேயும் ஹிந்திலையும் எல்லாம் வரும். இந்த முயற்சி எடுத்துகிட்டு சார், இப்போ பார்த்தோம் ஸ்டுடியோலாம் வச்சுருக்கீங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நடிக்க வராங்க, ட்ரை பண்ணுறாங்க. நீங்களாம் சினிமா பக்கம் வரதுக்கு வாய்ப்பு உண்டா, இல்லை பிஸ்னஸ்லேயும் போயிடுவீங்களா? நான் ஹாலிவுட் ஃபிலிம்ஸுக்காக ஒரு அனிமேஷன் கம்பெனி ஆரம்பித்தேன். 2004 எங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது. த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஒரு கொஞ்சம் சீன்ஸ் பண்ணோன்ட்டு அது பண்ணி கொடுக்கறதுக்கப்புறம் சோனி பிக்சர்ஸ் எங்களுக்கு ஸ்பைடர்மேன் 3 கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆடம் சாண்ட்லர்ஸ் எங்களுக்கு மூவி கால்ட் I'll tell you the name of the movie. அந்த மாதிரி அந்த மூவிக்கெல்லாம் அனிமேஷன் பண்ணதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு அவங்க நினச்சி கூட பார்க்கல. இந்தியாவில் இந்த மாதிரி இந்த மாதிரி திறமை இருக்குது, இந்த மாதிரி திறமையோடு அவங்க விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுன்றது. சோனி பிக்சர்ஸே அசந்துட்டாங்க. ஸ்பைடர்மேன் 3 பண்ணி முடித்து கொடுத்த உடனே அவங்க ஃபுல் டீமே இங்கே அபயகுமார் உங்கள் கம்பெனியை நாங்கள் வாங்காமல் இங்கேருந்து போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கடந்து சோனி பிக்சர்ஸ் வாங்குகிற அளவுக்கு ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்கோன்னா நீங்கள் பாருங்கள் எங்களுக்கு சினிமா உலகத்தில் எவ்வளோ தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த காலேஜ் ஆரம்பிக்கும் போது விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும், நியூஸ் ரீடிங் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லா பசங்களுக்கு கிடைக்கணுன்றதுனால தான் இது சப்ஜெக்டே ஆரம்பிச்சிருக்கோம். மெனி பீப்புள் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். இல்லை வேரியஸ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில்
எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அங்கே இருப்பாங்க. சரி, ஹாலிவுட்ல கால் படிச்சிருக்கீங்க, தமிழ்ல பாருங்க. கண்டிப்பாக எடுக்க முடியும், கண்டிப்பாக எடுப்பாங்கன்றது எனக்கு முழு நம்பிக்கை. ஏன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா நல்லவங்க செலிப்ரேட் பண்ணால் தான் அது வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு எடுத்துட்டு அவங்க வாழ்த்துட்டு இவங்கள இந்த மாதிரி இருக்கணுன்றது நம்பிக்கையோடு வந்து கிடப்பாங்க. இல்லாட்டி வேறு தப்பான செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இந்த மாதிரி நடத்தணுன்றது, இந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கணுன்றது நினச்சாங்கன்னா அது தப்பான ரூட்டில் போயிடும். அதனால் நல்ல ரூட்டில் நல்ல பேர் எடுத்துன்னு வரணும், நிறைய பேர் வரணுன்றத வாய்ப்பத்தோடு தான் இந்த புக்கு எழுதியிருக்கு. சார், ஒரு சின்ன விஷயம், ரஜினி சார் அரசியல் வராது, அதை பற்றி உங்களுக்கு கருத்து ஏதாவது சொல்லுங்கள் சார். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? லைஃப்பில் எல்லாரும் அவங்கவுங்க ஆப்பர்ச்சுனிட்டியே தேடிட்டு இருப்பாங்க. சார், நான் வந்து எந்த குறையும் சொல்கிறதுக்கு இங்கே இல்லை. அவங்க அவங்க வாய்ப்பு, அவங்க சக்ஸஸை தேடி அவங்க லைஃப்பை ஓட்டுவாங்க. அதனால் யார் வந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கிறேன், அவங்களுக்கு நன்றின்னு சொல்லிக்கிறேன். அவங்கவுங்க கஷ்டப்பட்டு அவங்க லைஃப்பை பார்த்துருவாங்கன்ட்டு எனக்கு முழு நம்பிக்கை.